அம்மா, முத்துமாரியம்மா, இந்த உலகத்துல ஒரு கணவன் மனச புரிஞ்சிக்கிறவர்கள் ரொம்ப குறைவம்மா. ஒரு ஆண் மனிதன் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே அவன் மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். நான் மட்டும் வாழக்கூடாது, என் குடும்பம் நல்லா வாழணும். அவன் ஆசை அவனுக்காக இல்ல அம்மா, அவன் ஆசை அவன் குடும்பத்துக்காக. அம்மா, ஒரு கணவன் வேலைக்கு போகும்போது அவன் மனசுல என்ன யோசனை இருக்கும் தெரியுமா? என் பசங்கள நல்லா படிக்கணும், என் மனைவி கஷ்டப்படக்கூடாது, என் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும். அப்படிதான் அவன் நாள் முழுக்க யோசிப்பான் அம்மா. ஒரு வேலை செய்கிற இடத்துல அவனுக்கு பசி எடுக்கும். கையில் 10 ரூபாய் இருக்கும். அந்த 10 ரூபாவுல அவன் ஒரு சோறு வாங்கி சாப்பிடலாம். ஆனா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா அம்மா? இந்த 10 ரூபாவுல நான் சாப்பிட்டா போயிடும். இந்த 10 ரூபாவுல வீட்டுக்கு ஏதாவது வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு அவன் சாப்பிடாம இருப்பான். அவன் யாருக்காக அப்படி செய்றானம்மா? தன்னை நம்பி வந்த மனைவிக்காக, தன் வயிற்றில் பிறந்த குழந்தைகளுக்காக, தன்னை 10 மாதம் சுமந்த அம்மா அப்பாவுக்காக. அவர்களுக்காக தான் அவன் வாழ்கிறான். ஒரு கணவன் தனக்காக வாங்க மாட்டான். ஆனா தன் பிள்ளைக்கு பொம்மை வாங்குவான். தன் மனைவிக்காக பூ வாங்குவான். தன் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொருள் வாங்குவான். அவன் சந்தோஷம் அவனுக்காக இல்ல அம்மா, அவன் குடும்பம் சிரிக்கிறது தான் அவன் சந்தோஷம். ஆனா சில வீட்டில என்ன நடக்குது தெரியுமா அம்மா? மனைவி சொல்வாள், என் கணவர் என்கிட்ட பேச மாட்டார், அவருக்கு என் மேல் பாசம் இல்லை. அப்படி சொல்லும் மனைவிகளே, ஒரு தடவை உங்கள் கணவர் மனசுல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவன் பேசாம இருக்கலாம், ஆனா அவன் மனசுல 1000 கவலை இருக்கும். கடன் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட்டு காசு சம்பாதிக்கணும். அதனால தான் அவன் சும்மா அமைதியா இருப்பான். அவன் பேசாம இருப்பதால பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவன் மனசு முழுக்க குடும்பம் நிறைந்திருக்கும். ஒரு கணவன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா அம்மா? நான் பார்க்காத உலகத்தையெல்லாம் என் பிள்ளைகள் பார்க்கணும். நான் படிக்காத படிப்பை என் பிள்ளைகள் படிக்கணும். நான் அனுபவிக்காத வாழ்க்கையை என் பிள்ளைகள் அனுபவிக்கணும். அப்படின்னு தான் அவன் தினமும் உழைக்கிறான். அவன் இன்னொரு ஆசையும் வைத்திருப்பான். என் அம்மா அப்பாவும் என் மனைவியும் ஒற்றுமையா இருக்கணும். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். நான் வெளியே போனாலும் குடும்பத்தோட போய் சிரிச்சு வரணும். அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுவான் அம்மா. அதனால மனைவிகளே, உங்கள் கணவர் பேசாம இருந்தாலும் அவரை தவறாக நினைக்காதீங்க. அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அவருடைய அமைதிக்குள்ள இருக்கும் அன்பை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனைவி கணவனுக்கு துணையா இருந்தா அந்த குடும்பம் உடையாது, அந்த குடும்பம் சிதறாது, அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும். அம்மா, முத்துமாரியம்மா, இந்த உலகத்துல இருக்கும் எல்லா மனைவிகளுக்கும் அறிவு கொடு. கணவனின் மனசை புரிந்த அறிவு கொடு. அவருடைய கஷ்டத்தை மதிக்கிற மனசு கொடு. அப்போதான் குடும்பம் காப்பாற்றப்படும் அம்மா. அப்போதான் பிள்ளைகள் சந்தோஷமா வளருவாங்க. அப்போதான் வாழ்க்கை நிம்மதியாயிருக்கும். கணவனின் கஷ்டத்தை புரிந்த மனைவி அந்த வீட்டுக்கு முத்துமாரியம்மன் அருள் என்றும்